ஜெகதாம்பா 7ஆம் கிளாஸ் மொத்த கதையும் ஊர்வசி தோல் மேலே சுமந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன அரசியல் கதை அருமையாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் எல்லாரும் யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் தேசிய கொடியில் முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம். ஊர்வசி தான் கலக்குறாங்க, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரானரியா நடிச்சிருக்கிறாங்க. பிரமாதம், அவங்க சொல்லவா வேணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். நேர்மையா இருக்குன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். நேர்மை இல்லாம சும்மா விளம்பரத்துக்கு அரசியல் வரதெல்லாம் கூடாது, மனசார நல்லது பண்ணணும் ஜனங்களுக்குன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க, போர் அடிக்கல, நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதாவது இந்த நாட்டில் ஒரு ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம பாமாயில் வந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது உண்மையிலே ஆயிலாங்கிற கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த முன்னால பார்த்தீங்கன்னா பனையோலை ஆயில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அது வந்து எவ்வளவு விஷத்தன்மை உள்ளது. அதாவது அரசாங்கம் எந்த அளவுக்கு சிரத்தை இல்லாமல் ஜனங்களுடைய உயிரில் விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை. ஒரு தனி மனுஷியா போராடுது ஊர்வசி. இந்த நாட்டில் நாம எவ்வளவு இழிச்சவாயனா இருக்கோங்கிறது இந்த படத்தை காட்டுது. இந்த படம் தமிழ்ல மொழிபெயர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது என்ன கேட்டா தாய் கிழவியை விட இந்த ஜெகதம்மாங்கிற ஊர்வசி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. மக்களுக்கு சிறந்த பாடங்களை சொல்ற படம், எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ஜெகதம்பா படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னு ஒன் டைம் வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்டான மூவி, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக. நம்ம இப்போ நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோஸ் கணக்கெலாம் படம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இந்த அளவுக்கு போகுமா எனக்கு தெரியல. இது கொஞ்சம் ரொம்ப லோ பட்ஜெட் மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு படம். எப்படின்னா எனக்கு அந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரளானாலே ரொம்ப நேச்சர்ஸ்லாம் ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும், அந்த அழகோடு காட்டியிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஊர்வசி மேடம் அவங்களோட காமெடி அல்டிமேட். அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், நடந்து போகிறதா இருக்கும், அந்த ஸ்டைலு. அவர் வந்து தேர்தலில் நிற்பாங்க இல்லையா, அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் சந்தித்து பேசி என்ன விஷயம் லேடிஸ் கிட்ட பேசினா எப்படி அட்ராக்ட் பண்ணுன்றதுல தெரிஞ்சு அவங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம், தியேட்டரில் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. பாலிடிக்ஸ்னா தன்னோட பர்சனலுக்காக அவங்க எலெக்ஷனுக்கு வராங்க. அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பர்சனலாக ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் குதிச்சிடலாம், அரசியலில் போயிட்டா நமக்கான ஒரு இதுவை ஆரம்பிச்சுக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இவங்களும் போவாங்க. பட் வந்து நான் அந்த ஊர் மக்களுக்காக ஒரு பஞ்சாயத்து தலைவராக செலக்ட் ஆகி மக்களுக்காக வாழ்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் போர் அடிக்குது, என்னப்பா இப்படி லொந்தியா போகுதுன்ற மாதிரி இருந்து. ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் படம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளிசிட்டியாக நடிச்சிருப்பாங்க. காமெடிலாம் வேற லெவல். காமெடிலாம் ஊர்வசி மேடம் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. ஜெகதாம்பா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து கியூட்டா இருந்தது. அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல கேரி பண்ணியிருக்காங்க. பட் போல்டு லேடியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா வந்து இவங்க நிற்கிறாங்க. அப்படி இந்த கிராமத்துல வந்து நடக்கிறப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதுலேருந்து இவங்க மீண்டு வந்தாங்களா வரலையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த இதுல வந்து அவங்களோட பிளே வந்து சூப்பரா இருக்கு. சில நேரங்களில் வந்து காமெடி ட்ரை பண்ணி அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு ஃபுல்லா படத்துல. அப்புறம் கேமராவோட அந்த ஃப்ளோ, அந்த எப்பவுமே மலையாள படங்கள்னாலே கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருக்கும், அது இந்த படத்துல அதே நல்லா இருக்கு. இன்னொன்று, எனக்கு இந்த டைம்ல ஒரு காம்போவா வந்து இந்த படம் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அது மலையாளத்துல வந்து ஜெகதாம்பா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விமன் சென்ட்ரிக் சப்ஜெக்டா அங்கே நிற்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சென்னையிலுமே ஒரு விமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் தாய் கிழவி. ஸோ நம்ம ராதிகா மேம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இல்லை, அந்த டைம்ல 80s ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் நினைக்கிறேன், 80s and 90s ஹீரோயின்ஸ் அவங்களே அவங்களோட காம்படிட்டர் படமா நான் இது வந்து இதை பார்க்குறேன். சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் பாலிடிக்ஸ்னா இப்போ வந்து காமனாகவே இது வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குற ட்ராமா பாலிடிக்ஸ் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பெருசாக வந்து அவங்க கிரியேட்டிவாக எதுவும் பெருசாக பண்ணல. ஆஸ் யூஷுவல் அந்த ஆப்போசிட் டீம் அடிக்கிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஊரில் இருக்கிறவனா 4 பேருக்கு நல்லது செய்கிறது, அந்த டைமில் பண்ணுவாங்கள்ல அந்த ட்ராமா பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் தான் இந்த படத்துலேயும் இருந்தது. படம் ஆவரேஜாக அந்த இருக்குது. ஆக்சுவலாக என்கேஜிங் அப்படிலாம் இல்லை, அதுன்னு பார்க்க முடியாமல் கிடையாது, பார்க்கலாம். படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி உட்காந்து நல்லாவே பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு இருக்கு. லேகா ரொம்ப ஸ்லோவாலாம் போல. மலையாள படம் நிறைய படம் ஸ்லோவா போகும், அந்த மாதிரிலாம் போல. ஆமா, இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். தாய்க்கிழவி வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வேற லெவல் படம் அதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லேடி எம்ஆர் ராதா அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தாய்க்கிழவி மூலயமா. அவங்க அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்டிங்க வேறங்க, வேற மாதிரியான கேஸ்டிங் பண்ணி அது வந்து ரியாலிட்டிக்கா வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க கதைய. ஒரு கிழவி அவங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்தை எப்படி பிடிக்கிறாங்க, ஏன் வந்து பெத்தவங்களுக்கு கூட கொடுக்கலன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லாம் இந்த படம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வேற ஜேர்னர், அந்த ஜேர்னர் வேற, அது அவங்க பண்ண பிளே வேற, அதுல யூஸ் பண்ண சினிமேட்டிக் விஷயங்கள் வேற, அவங்க கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், அது வேற. பட் இது டோட்டலா வேற. இது ஒரு ஜென்ரல் மூவி. இது ஜெகதாம்பா ஒரு ஜென்ரல் மூவி, ஒரு ஊருக்குள்ள நடக்கிற கிராமத்து கதை. படம் ரொம்ப நல்ல படம். இன்ஃபேக்ட் ஊர்வசியும் அவருடைய ஹஸ்பண்ட் சிவனும் என்கிட்ட இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்வசியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. கருத்தை இன்றைக்கு தேவையான கருத்துக்களை பற்றி சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் வரப்போகுது, என்ன நாட்டுக்கு செய்யலாம் என்ற ஒரு கருத்து அதில் தண்டா தெரியுது.